லவ் டுடே படத்தின் மூலமா மிகப்பெரிய புகழுக்கு போனவர் தான் பிரதீப் ரங்குநாதன். இப்ப அடுத்ததா டிராகன் படத்துல கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துக்காக அவர் எவ்வளவு சம்பளம் கேட்டிருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, பிரதீப் ரங்கநாதனோட சம்பள விவரங்கள் என்ன அப்படின்றத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் ஜெயம் ரவியை வச்சு கோமாளி அப்படின்ற படத்தை இயக்கி இயக்குனரா அவதாரம் எடுத்தவர் தான் பிரதீப் ரங்குநாதன். 90s கிட்ஸுக்கு பிடிச்ச படமாவும் இந்த படம் மாறி இருந்துச்சு. ஜெயம் ரவிக்கு ஒரு கம்பேக் திரைப்படமா கோமாளி அமைஞ்சிருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் தான் பிரதீப் ரங்குநாதன் லவ் டுடே படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படத்துல அவரே ஹீரோவும் நடிச்சிருந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய காதல் கதைய மிக சுவாரஸ்யமா சொன்னதுனால அந்த படமுமே மெகா ஹிட் ஆனது. அதற்கு பிறகு பிரதீப்பை வச்சு யார் படம் எடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு. அந்த ஒரு வேலையில தான் விக்னேஷ் சிவன் இயக்கக்கூடிய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற படத்தில் நடிக்கவுமே பிரதீப் ரங்கநாதன் கமிட் ஆகி இருந்தாரு. இந்த படமுமே ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அடுத்தபடியா தான் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிக்க இருக்காரு. இந்த படத்துக்கு டிராகன் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை தயாரிக்க இருக்காங்க ஏஜிஎஸ் நிறுவனம் சார்பா அர்ச்சனா கல்பாத்தி. இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்காக பிரதீப் ரங்கநாதன் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 17 கோடி வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு. இயக்குனரா அறிமுகமானது மட்டும் இல்லாம இப்ப ஒரு ஹீரோவா மாறி கொஞ்சம் கொஞ்சமா உச்சம் தொடும் நடிகரா பிரதீப் ரங்கநாதன் மாறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இயக்குனரா தன்னோட பயணத்தை தொடங்கி இப்ப ஹீரோவா மாறி அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகிட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதன். இவரோட வளர்ச்சியை பத்தினா உங்களோட கருத்துக்களை